கடன், ஜப்தி, தற்கொலை என ஃபைனான்ஸ் நிறுவனத்தினால் அத்துமீறலால் கொந்தளித்து வெகுண்டெழுந்த மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி வலநாடைச் சேர்ந்த சங்கரன் என்ற லாரி ஓட்டுநர் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இந்நிலையில் வேலையின்மையால் கடந்த சில மாதங்களாக தவணைகளை சங்கரன் கட்ட தவறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சங்கரனின் வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் சங்கரனிடமும் அவரது மனைவியிடமும் அத்துமீறி தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதில் சங்கரனின் வீட்டை நிதி நிறுவன ஊழியர்கள் ஜப்தி செய்தது சங்கரனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறது. இந்நிலையில் அவர் தன் மனைவியுடன் சேர்ந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் சங்கரன் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சங்கரனின் மனைவி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் 3 நாய்களை சங்கரனின் வீட்டிற்குள்ளேயே வைத்து நிதி நிறுவன ஊழியர்கள் சீல் வைத்து சென்றது மக்களை மேலும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கியிருக்கிறது. இதனால் வெகுண்டெழுந்த மக்கள் வல்லநாடு தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடத்து மேலேயே இது கிடையாது சார், லோனு கிடையாது. இந்த இடத்து அந்த அவன் ஃப்ளாட்டு மேலே லோனு கிடையாது. அடுத்த ஃப்ளாட் மேலே லோனு கொடுத்தவன் ஃபோர்ஜரி. அவன் 75,000 கமிஷன் வாங்கியிருக்கான். பேங்க் மேனேஜர் வாங்கியிருக்கான் சார். அது போவ கேளுங்க, அது போவ இந்த லோனை விட்டுருங்க. இந்த லோனை வந்து நீங்கள் ஜப்தி பண்ண வராங்கல்ல, யாரெல்லாம் வரணும்? தாசில்தார் சார் வரணும், பிபோ சார் வரணும், தலையாரி வரணும், யாருமே வரல. 6 நாய் கிடக்கு, நல்லா கேட்டுக்கிடுங்க. 6 நாய் கிடக்கு. நாயில் 4 குட்டி போட்டு, நாயில் குட்டி வெளியே கிடக்கு, தாய் நாயை உள்ள வச்சு போட்டிருக்காங்க. இது என்ன சார் நியாயம்?